Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th botany அதாவது pure science botany public examsல கேட்கக்கூடிய top most 5 mark questions தான் பார்க்க போறோம். top 30 அப்படினு சொல்லிட்டு. So first ஒரு 2 நிமிஷமாவது சொல்றதை கேளுங்க. எடுத்தோனே skip பண்ணி பார்த்துட்டு என்னென்ன questions வந்து இருக்கு அப்படினு சொல்லி பார்த்துட்டு உடனே வந்து போய்டாதீங்க. ஏனா இதுல in betweenல ஒரு சில questions எல்லாமே சொல்லுவோம். அது எல்லாமே examsல கேக்குறாங்க. அப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த பிறகு இந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க சொன்னீங்களா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா மோஸ்ட்லி சுவாலஜில நம்ம சொல்லி இருக்க கூடிய क्वेश्चन சாப்டர் வைஸா சொன்ன क्वेश्चंस எல்லாமே வந்திருக்கு சோ நீங்க ফুল மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கனா சாப்டர் வைஸா அப்டேட் பண்ண क्वेश्चंस வந்து பாருங்க பிளஸ் இந்த क्वेश्चंसும் வந்து பார்த்து வெச்சீங்க சோ இதில இருந்து மினிமம் சரிங்களா ஒரு 10 5 மார்க்ஸ் நம்ம கேக்குறாங்கன்னா ஒரு 4 அல்லது 5 5 மார்க்ஸ் அது கண்டிப்பா என்ன பண்ண முடியும் எழுத முடியும் So இதுல எக்ஸ்ட்ரா எழுதாத क्वेश्चंस ஒரு சில இது இருக்கு அதையும் சொல்லிறேன் அது வந்து நோட் பண்ணி வச்சீங்க புக் இருந்தா எடுத்துங்க அல்லது சாரி ஒரு நோட் வந்து என்ன பண்ணி வச்சீங்க எடுத்துங்க ஒரு பேப்பர்ஸ்ல நோட் பண்ணீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பியூர் சயின்ஸ்னா கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் டைப் பண்றீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்டேட் பண்ணியாச்சு சோ இது எக்ஸ்ட்ரா क्वेश्चंस தான் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய 5 மார்க் கிட்டத்தட்ட 10 5 மார்க்ஸ்க்கு மேல இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படினா காற்று மகரந்த சேர்க்கை சரிங்களா பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு சரிங்களா பறவை இருக்கு இது மூணுமே 5 மார்க்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு படிங்க இது வந்து சிம்பிளா இருக்கு அதனால தான் நான் இங்க கொடுக்கல சரிங்களா இது வந்து ஜஸ்ட் ஒன்னு யார் வேணாலும் படிக்கலாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தா கூட அந்த ஸ்டூடண்ட்ஸால படிக்க முடியும் அதனால ஈஸியா இருக்கும் சரிங்களா எண்டோமோஃபில்லி ஃப்ளவர் அனிமோஃபில்லி ஃப்ளவர் ஆர்னித்தோஃபில்லி ஃப்ளவர்ஸ் இதோட கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க சோ அதுக்கு அடுத்து படமறிந்து பாங்குறி வினாக்கள்ல நம்ம மகரந்த பையோட குறுக்கு வெட்டு தோற்றம் வந்து என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு அதனால அது அந்த 5 மார்க்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க அதுக்கு அடுத்து சூலின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் சரிங்களா இது ஒரு 5 மார்க்ஸ் இருக்கு அதை பாத்துருங்க அதுக்கு அடுத்து சூலின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஓவில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடியது சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்காத क्वेश्चन சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நடக்கிறது பாலினேஷன் இன் சால்வியா அதுக்கு அடுத்து ஸ்டெப்ஸ் இன் வாடியின் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலோட படிநிலைகள் இது எல்லாமே கேட்கல சோ இத தாண்டி 5 மார்க்ஸ் அப்படினா அந்த நுண்வித்துரோகத்தோட படிநிலைகள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து கேட்காத இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அதுக்கு அடுத்து பல்கரு நிலை அதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல வரும் கருவுராக்கணிகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய क्वेश्चंस இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா பிரைமரியா இருக்குது இதெல்லாம் இதுவரைக்கும் கேட்கல எக்ஸ்பெக்ட் பண்ணாத क्वेश्चंसா இங்க கொடுத்திருக்க அதனால படிக்க முடிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிருங்க அட்லீஸ்ட் நம்ம சொன்ன அந்த டாப் மோஸ்டா நம்ம A B னே அப்லோட் பண்ணியிருக்கோம் பாக்ஸ்ல சோ அதில இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ஆது பாருங்க அதிலே 6 5 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்திருக்கோம் இதையும் அது கூட சேர்த்துங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன் சோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஓங்குதன்மை மறைத்தல் முழுமையற்ற ஓங்குதன்மை அதாவது டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் சரிங்களா எபிஸ்டாட்டிஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து என்ன பண்ணிக்கங்க படிச்சிருங்க ஏனா இது ரெண்டு क्वेश्चंस மாத்தி கேக்குறாங்க சோ அதை தாண்டி வரும்போது இருபண்பு கலப்பு டைஹைபிரிட் கிராஸ் அந்த क्वेश्चंस வந்து படிச்சிருங்க அதுக்கு அடுத்து கோதுமையில் நடைபெறும் பல்காரணி பாரம்பரியம் வீட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு சொல்லி சொல்றது இதுதான் இங்க இருக்கக்கூடிய क्वेश्चंस சோ இந்த அஞ்சாவது கேள்வி இருக்கு பாத்தீங்களா ஓங்குதன்மை மறைத்தல் முழுமையற்ற ஓங்குதன்மை இதுதான் ரிப்பீட்டடா கேக்குறாங்க சோ இத தாண்டி क्वेश्चंस அப்படினா கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் பிட்வீன் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க சரிங்களா முழுமையான முழுமையற்ற ஓங்குதன்மைக்கான வேறுபாடு அதுதான் क्वेश्चंसல கேக்குறாங்க இந்த क्वेश्चंस வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க சோ கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் கேட்ட பிறகு ஏன் இதல கொடுக்கலன்னு சொல்லாதீங்க நான் சொல்றதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க சோ நெக்ஸ்ட் தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா அராப்டாபிஸ் தாலியானா சுவரோட்டு கொடி அப்படினு சொல்லுவோம் அதோட கேரக்டர் அராப்டாபிஸ் தாலியானோட கேரக்டர் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும் அதை வந்து படிச்சிருங்க தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் மடியத்தின் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளைடி அதை படிச்சிருங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறை அது ஒரு 5 மார்க்ஸ் கிராசிங் ஓவர் சரிங்களா process அதிலே நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு இணை சேர்த்தல் இதெல்லாம் இருக்கு அது பாத்துருங்க அதுக்கு அடுத்து கிராசிங் ஓவரோட சிக்னிஃபிகன்ஸ் சரிங்களா குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம் இது நாலுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 மார்க் क्वेश्चंस சோ இது தாண்டி क्वेश्चंस வந்து கேட்கணும் அப்படினா அந்த காரணிகளை வச்சு கேட்கலாம் மியூட்டேஷன் சரிங்களா மியூட்டேஷன் நடக்கிறதுக்கான சடுதி மாற்ற காரணிகள் அதை வச்சு கேட்கலாம் அது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அந்த மாதிரி வரும் சோ மோஸ்ட்லி இத வந்து என்ன பண்ணி வச்சீங்க பாத்துங்க சோ அதுக்கு அடுத்து fourth lesson வந்தோம் அப்படினா பயோடெக்னாலஜி சோ அந்த லெசனோட முக்கியத்துவம் நம்ம படிச்சாவணும் லாஸ்ட் டாபிக்கா இருக்கும்
உயிர் தொழில்நுட்ப முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க படிச்சிங்க. அது இங்கே கொடுக்கல, அந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்கும், அதை படிச்சிங்க. ஸோ அதுக்கு அடுத்து மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மை தீமை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு மெரிட்ஸு டிமெரிட்ஸு, பிடி பருத்தி நன்மை தீமை சரிங்களா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பிடி காட்டனு, பல்வேறு வகையான ஒற்றையெடுப்பு முறை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங்கு, அதுக்கடுத்து எஸ்சிபி சரிங்களா, தனிசெல் புரதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இதுதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். இதை தாண்டி 5 மார்க்ஸ் வந்து 1 or 2 வேணா இருக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிச்சுங்க. ஸோ 5th லெசனில் சொல்லவே தேவையில்ல, இது 3 தான் 5 மார்க்ஸு. இதை தாண்டி கேட்குன்னா க்ரியேட்டிவாக எதனாச்சும் புதுசாக கேட்டால் தான் உண்டு. ஒன்று திசு வளர்ப்போட பயன்கள், அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, அதுக்கடுத்து திசு வளர்ப்போட அடிப்படை கொள்கை, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு சரிங்களா, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4th லெசனில் கிரே ப்ரெஷரைசேஷன் இருக்கும், அதையும் படிச்சிங்க. அது வந்து 3 மார்க்ஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஒரு சில டைம் 5 மார்க்ஸுமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து 6th லெசனு. ஸோ 6th லெசன் வந்தீங்கன்னா நமக்கு நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட் லெசனுக்கு அடுத்து அதிகமான 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th லெசனில் தான் இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பல்வேறு வகையான இடைச்செயல், ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் சரிங்களா, ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரம், ஹைட்ரோஃபைட்ஸோட கேரக்டர் சரிங்களா, பண்புகள், இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மண் அடுக்கமைவு, லாஸ்ட் டைம் இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க, அதனால் இந்த டைம் கேட்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் சரிங்களா. சாயில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வறல் நில தாவரம் உள்ளமைப்பு பண்பு சரிங்களா, ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அனாட்டாமிக்கல் கேரக்டர், புற அமைப்பு பண்பு சரிங்களா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் சரிங்களா. இது கூடவே வளநில தாவரத்தையும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. நீர்வாழ் தாவரத்தையும் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இது 3மே 5 மார்க்ஸில் என்ன பண்ணக்கூடியது கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th லெசனு. ஸோ 7th லெசனை பொறுத்த வரைக்கும் சிதைவு செயல்முறை, டீகம்போசிஷன் ஆஃப் அதோட ஸ்டெப்ஸு சரிங்களா. அதுக்கடுத்து வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், வழிமுறை வளர்ச்சி பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தோட வகை, டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீர் வழிமுறை வளர்ச்சி, நில வழிமுறை வளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு படிச்சிங்க. இந்த கொஷின் படிக்கிறப்ப இது கூட படிச்சிங்க, நீர்வாழ் தாவரத்தோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து வேளாண் காடு. ஸோ இங்கே க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சாரி, அது வந்து 8th லெசனில். ஸோ 8th லெசனில் பார்த்தீங்கன்னா வேளாண் காடோட நன்மை, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, காடழிப்பு விளைவு, எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷனு, அதுக்கடுத்து கழிவு மேலாண்மை. ஸோ கழிவு மேலாண்மை வந்து சுவாலஜியில் கேட்கல, அதனால் இதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்து பார்த்துருங்க சரிங்களா. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸு, ஜென்ரலாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸு 8th லெசனில் கேட்கலாம். பொல்யூஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, சுற்றுச்சூழல் எப்படி மாசுபாடுலேருந்து பாதுகாப்பீங்க, அந்த மாதிரியான கேள்வி இந்த லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 9th லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் 5 கொஷின்ஸாக இருக்குது, அதனால் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்புறுத்தலின் வகை அப்படின்னு இருக்கும், இதை ஃபஸ்ட்டு படிங்க. டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு. அதுக்கடுத்து பயிர் பெருக்கத்தோட குறிக்கோள் சரிங்களா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங், இது வந்து ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கடுத்து செயற்கை தேர்வு முறை, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மெத்தட், இது தனியாக வந்து என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா விதை சேமிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த விதை சேமிப்பு முறைகளை வந்து என்னது படிச்சிங்க. சீடு பேங்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நவீன விதை சேமிப்பு இதெல்லாமே. ஏன்னா நமக்கு பியூர் சயின்ஸுக்குன்னு தனியாக இருக்கிறது, அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ எண்டில் நான் எது பியூர் சயின்ஸுக்கு தனியாக இருக்கிறது சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசனில் இதுதான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து மூலிகை தாவரம் நிறையா இருக்குது. கொஸ்டின்ஸில் ஒரு சில டைம் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஏதேனும் 3, ஏதேனும் 5 மூலிகை தாவரத்தோட முக்கியத்துவம் எழுதுங்க, பயன்படும் பகுதி, பயன்கள் எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு அல்லது ஸ்பைருலினா வளர்ப்பு, காளான் வளர்ப்பு ஒரு ஏரியாவில் கேட்டிருக்காங்க, அதனால் ஸ்பைருலினா வளர்ப்பு படிச்சிங்க. அதுக்கடுத்து உயிரி பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி சரிங்களா. உயிரி பூச்சிக்கொல்லின்னா பூண்டு, பச்சை மிளகா இதை யூஸ் பண்ணி தயாரிக்கிறது உயிரி பூச்சிக்கொல்லி. பூச்சி விரட்டி அப்படின்னா வேப்ப இலையை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து புரிஞ்சிக்காமல் எழுதிடுறீங்க, அது வந்து தவறு. ஸோ நமக்கு டாபிக் வந்து எந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட் லெசனில் ஒரு இடத்துல வரும் பியூர் சயின்ஸ்க்குன்னு உள்ள டாபிக்.
இங்கே கலோட்ராபிஸில் அந்த ஏதுவாக்கி முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எருக்கில் அந்த இந்த முறையெலாம் பொறியியங்கு முறை ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இருக்கும் சரிங்களா. ஏதுவாக்கி முறை பொறியியங்கு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. ஸோ செகண்ட் லெசனில் கிடையாது. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அராப்டாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து புரதச்சேர்க்கையோட அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. ஸோ அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சுங்க. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கிறது சரிங்களா. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து புரத உற்பத்தி பற்றி இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே தேர்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஃபோர்த்தில் வந்து இல்லை, ஃபிஃப்த்தில் இல்லை. சிக்ஸ்த்து லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. செவன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா காடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ காடுகளை பற்றி உங்களால் எந்தெந்த டாபிக் படிக்க முடியுமோ அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணீங்க படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 8th லெசனில் அதிகமாக இருக்காது. 9th லெசனில் பார்த்தீங்கன்னா விதைகளை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. விதை வங்கி, விதை சேமிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை படிச்சிங்க. ஸோ 10th லெசனில் எல்லாமே ஒரு டாபிக் இன்க்ரீஸாக தான் இருக்கும். பயாலஜிக்கு வந்து அப்படின்னா தானியங்களில் 2 இருந்துச்சுன்னா நமக்கு 4 இருக்கும் சரிங்களா. அந்த தேக்கு இந்த மாதிரி மரங்களை பற்றி படிக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவே என்ன இருக்கும் 2 இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. ஸோ இந்த கொஷின்ஸு ஏற்கனவே அப்டேட் பண்ண கொஷின்ஸு அது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. ப்ளஸ் நம்ம மெட்டீரியலில் சொன்ன 5 மார்க்ஸும் படிச்சிங்க சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டு 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.